தந்தை பெரியாரின் அறிவாற்றல், பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சாற்றல், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அழகிய பொன் சிரிப்பு, மாண்புமிகு இதய தெய்வம் அம்மாவுடைய துணிவும் கனிவும், மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மாவின் தியாகமும் அத்தனையும் ஒருங்கிணைந்து எங்களுக்கு கிடைத்த நல்முத்து, மக்கள் செல்வர், சிரிப்புக்கு சொந்தக்காரர், எதிரிகளின் சிம்ம சொப்பனம், இன்றைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து, புதிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், ஆளும் கட்சிக்கு போனால் 100 கோடிக்கு டெண்டர் கிடைக்கும், ஆனால் 100 கோடி டெண்டர் முக்கியமல்ல, 1.5 கோடி தொண்டர்கள்தான் முக்கியம் என்பதற்காக துணை பொதுச் செயலாளர் பின்னாலும் சின்னம்மா பின்னாலும் அணிவகுத்து நிற்கும் நம் கழக முன்னோடிகள், மகளிரணி சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து, 2 விஷயத்துக்கு நான் சின்னம்மா அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் நன்றி சொல்லணும். ஒன்று, ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் நாமெல்லாம் சின்னம்மா பின்னாடி நிற்கும் போது நம்மளை பார்த்து முறைப்பாங்க, திட்டுவாங்க. அதுலேயும் நான் வாங்கின திட்டெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு அவங்களே நம்ம பார்க்கும்போது, இப்போ நான் இங்கே உள்ளே வரும்போது ஒரு ஆட்டோ சகோதரர் ஓடி வந்து, நான் ஒரு திமுக அம்மா இருந்தாலும் சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நிச்சயமாக இந்த துரோகிகள் ஒழிக்கப்பட்டு நம்முடைய சாருபாலா சொன்னதை போல் தயவு செஞ்சு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்கள் துணை பொதுச் செயலாளரை முதலமைச்சராக அமர சொல்லுங்கள். என் குடும்பமே அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு என்று நம்மை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அதற்கு உங்களுடைய பொறுமையும் சின்னம்மாவுடைய நம்பிக்கையும் தியாகமும் தான் காரணம். அதே போல் அடுத்த நன்றி, இதே தெய்வம் திராவிட தலைவி அம்மாவின் பெயரில், மக்களுக்காக நான் மக்களால் நான் வாழ்ந்த அம்மாவின் பெயரில் இந்த அமைப்பை தொடங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதற்காகவும் நன்றி. இந்த நேரத்தில் நான் அதிகம் பேச விரும்பலை. 2 ரெக்வெஸ்ட்டு நம்முடைய ஐடி விங்குக்கு. ஏன்னா ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம துணை பொதுச் செயலாளர் பேட்டி லைவில் எல்லா டிவிலையும் போகும். ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு பிறகு நம்மால் சின்னம்மாவால் அமர வைக்கப்பட்ட இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் துரோக அரசு இன்றைக்கு நம்முடைய செய்தியை எந்த டிவியிலையும் காட்டுறதில்லை. நம்ம டிவியை தவிர எந்த செய்தியிலையும் நம்ம செய்தி வர்றதில்லை. ஒரு ஸ்க்ராலிங் மாதிரி போடுவாங்க எல்லாம். இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், நான் முடிச்சுட்டு ரூமில் போய் நியூஸ் பார்க்குறேன், ஒரு செகண்டு கூட காமிக்கல. ஏன்னா ஆளும் அரசனுடைய அராஜகம், மிரட்டல் காட்டக்கூடாதுன்னு. ஆக நம்முடைய ஐடி விங் சகோதர சகோதரிகள் தயவு செய்து நீங்கள் நல்லா செயல்படுறீங்க. இன்னும் அதிகமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை, துணை பொதுச் செயலாளர்களுடைய அந்த பேட்டியை, அவருடைய அந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாக உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. செய்திக்கு இணையாது சோஷியல் மீடியா, எல்லாருமே இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது எல்லாம் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி டிவியை பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டுறாங்களோ இல்லையோ, ஆளுங்கட்சியை காலிலேருந்து காமிச்சாங்க. நல்லா பேசி காமிச்சாலும் பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, அம்மா 9 மணி நேரம் காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னு. 4 நாட்களுக்கு மேல் இருந்தாங்க அம்மா, அது கூட தெரியல. அடுத்து ஓபிஎஸ் பேசுகிறார், மயிலே மயிலேன்னா இறகு போட்டு என்ன பிரயோஜனம், இறகு போடுமா போடாதான்னு கூட தெரியாமல் ஒரு துணை முதலமைச்சர் பேசுகிறார். எல்லாத்துக்கும் மேலே திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்கார். கவலைப்படாதீங்க, நாம் இருக்கிற உண்ணாவிரதம் உச்சமன்றத்தில் தெரியும், 9ஆம் தேதி காவேரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இந்த காமெடியை காட்டுறாங்களே தவிர நம்மளை காட்டலனாலும் பரவாயில்ல. இந்த காமெடியை பார்க்கும்போது ஜனங்களுக்கே எல்லா பஃபுனையும் கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுருக்கிறது தெரியும். காலம் விரைவில் மாறும். நாங்கள் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். உங்களுக்காக உங்கள் பின்னால் நிற்கிறத பெருமையாக நினைக்கிறோம். மிக விரைவில் உங்கள் தலைமையில், சின்னம்மாவுடைய தலைமையிலும் தமிழகத்தில் ஆட்சி மலரும். துரோகம் என்றைக்குமே ஜெயிச்சதான வரலாறு கிடையாது, தர்மம் தோத்ததான வரலாறும் கிடையாது. நாளை நமதே, நாளைய தமிழகம் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.